ஆசையில பாத்தி கட்டி நாட்டு ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாகி ஆட்களை தான் குட்டி வந்து நாட்டு ஒண்ணு நட வந்தனா பூவாயி நானா பாடலையே நீதான் பாட வச்ச நானா பாடலையே நீதான் பாட வச்ச ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி நாத்து ஒண்ணு நட்டு வைக்க ஆட்களைத்தான் கூட்டி வந்தோனா பூவாயி நானா பாடலையே நீதான் பாட வச்ச தங்கச்சி மாங்க பாருடா கூறு கட்ட குக்கர்வல் மாதிரி அவ்வளவு நாத்து நட்டுட்டு இருக்கு அதுவள கூப்பிட்டு சொல்லி கொடுப்போம். ஏலா இங்க பாருங்க என்ன பாட்டி நாத்து எப்படி நடணும் நாங்க சொல்லி தரோம் அதை பார்த்து செய்யுங்க. உங்களை இஷ்டத்துக்கு செஞ்சு எல்லாத்தையும் கேட்டு விட்டுறாதுங்க சொல்லிவிட்டோம். சரி பாட்டி நீங்க சொன்ன மாதிரியே பண்ணியோ. இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு கட்டு கையில வச்சுக்கிடுங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இப்படிதான் நடணும். தலைகீழ திருப்பி நட்டக்கூடாது. நாங்க எப்படி செய்யறோமோ அப்படியே செய்யுங்க. ஏலா இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா நடனம் இது மாதிரி நடுங்க. யாரும் தலைகீழ நட்டு விடாதுங்க. அப்புறம் எல்லாம் வீணா வேற சொல்லிட்டேன். பாப்பா நாத்து நடுற அழகே ஒரு அழகுதான். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க. தங்கச்சி அவிய நடுவாவாமா நம்ம வேலையை பாப்போம். சரிங்கக்கா. உங்களுக்கு எல்லாம் பாட்டி சொல்லி தந்தது புரியுதா? அதே மாதிரி பண்ணுங்க. சரி தெரியும் தெரியும் நீட்டு ஒழுங்கா நடையில குடுமைய புடிங்கி தலைகீழ நட்டு விடுவேன். நாங்க ஒழுங்கா தான் நட்டுவோம். உங்களுக்கு குறை சொல்லிட்டு இருக்கமா நீங்க ஒழுங்கா நடுங்க. இப்படியே வாய்க்கு வாய் பேசிட்டே இரு புடிங்கி நடத்த போற பாத்துக்கிட்டு. எம்மா பாப்பா இக்கா எலும்பு முடியாம தாமா விழுந்து கிடக்கே காலு வலிக்கிட்டு. எம்மா பாப்பா கவலைப்படாதம்மா நான் வேணா தூக்கிட்டு போட்டுமா. ஏ தாத்தா பாட்டி பழைய பீஸ் வெயிட் இருக்கான்னு நினைச்சிடாதீங்க. 65 தாண்டி 70க்கு போய்கிட்டு இருக்கு. பாட்டி தூக்கிட்டு நடந்தேரு தலைகீழ நடப்பட்டுவேரு. எம்மாடி வானரு அதெல்லாம் நான் தூக்கிடுவேம்மா. என் மேல சாஞ்சு இருக்கும் போது பாப்பா ஒரு பஞ்சு மூட்டை மாதிரிதான் இருக்கு. எம்மா பாப்பா வாமா மாமா தூக்குறேன். குடிமிகாரி என்ன திரும்ப பாட்டு
இந்த ஊருக்குள்ள வர ஒரு பாடல் பாடுறதும் தப்பா போச்சு. சில பேரை வச்சுக்கிட்டே ஒண்ணும் செய்ய முடியல. நாத்து கூட நட்டுக்கிட முடியாது. அப்படியே குடுமியத்துக்கு தலைகளை நட்டுட்டா எல்லா நாத்த தானே நட்டு விட்டுறோம். வந்துட்ட சிச்சுவேஷனுக்கு பாட்டு பாடியே குடுமிய கொண்டு ஆட முடிய நீ. இவேல்க்கு நான் எது பண்ணாலும் பிடிக்காது. பாட்டி நான் அந்த ஓரத்துல போய் நட போறேன். அந்த ஓரத்துல போய் தண்ணிக்குள்ள முங்கிரு. நான் போறேன். பாட்டி என்ன முழிச்சிட்டே நிக்கியே? எங்க பாட்டிக்கு என்னாச்சு போய் பாருங்க. அன்னைக்கு தாத்தா பேரை பார்த்தா அன்னைக்கு கிளவி பேர போகுது. நாங்க நாத்து நடக்க ஆரம்பிக்க எங்க பாட்டி பார்த்து கூட்டிட்டு வாங்க. சரலா அக்காக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே. எனக்கு என்னமோ இந்த கிளவி பண்றதெல்லாம் சரியா தெரியலையே. சின்ன பையில பண்றதெல்லாம் இவர் பண்ணிட்டு தெரியாரு. இவரை வேலைக்கு வர விடப்படாது, முதல்ல கட்டு பண்ணி விடணும். சீக்கிரம் நானும் நீயும் சேர்ந்து இங்க நடலாமா? கேட்காமி வேலையை ஸ்டார்ட் பண்ணு. சாரி சீக்கிரம். சீக்கிரம் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும். இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு பாட்டை எடுத்து விடுவோம். சம்பனாத்தி சமகாத்தி மச்சான் சல்லேன்னு தான் பிசுதுங்க அங்கம் பூரா. மச்சான் சல்லேன்னு தான் பிசுதுங்க அங்கம் பூரா.
நீ பண்ற பார்த்தா நாத்து நடக்க சொல்லி கொடுத்த மாதிரி இல்ல, டூயட் எப்படி ஆடன்னு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு. அந்த குடுமி கூட கும்மி அடிக்கான்னு சொன்னா நீங்க வந்து கருவாட்டு கூட கும்மி அடிச்சிட்டு இருக்க. என்ன கருவாடு, என் தம்பி கூட என்ன டூயட்? அண்ணி, சேகர் எப்படி நடனம்னு சொல்லி தந்துட்டு இருந்தா அண்ணி. ஓ, நடனம் ஆடக்கு சொல்லி தரலன்னு கவலையா இருக்கா? பொண்ணு கொண்டே அறுத்துட்டா எப்படி நடன்னு எல்லாம் தெரிஞ்சிடும். ஆமல, நீ கொண்டக்காரிகள் கூட நட்டுக்கிட்டு இருப்பா, நான் கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிறேன். இங்க பாரு தம்பி சேகரி, உனக்கு நான் ஒன்னு சொல்லியும் கேட்டுக்க. இந்த கொண்ட மண்டலம் இல்லாத இடத்துல போய் நடுப்போ. அதான் 2 கிழவிகள் உட்காந்து பேன் பார்த்துட்டு இருக்க, அங்க போய் உட்காருப்போ. நடதுக்கு வந்த மாதிரி இல்ல, நடனம் ஆட வந்த மாதிரி தான் இருக்கு. இல்ல, இந்த கொண்டக்காரிகள் கூட நிக்காத, தூர போய் நில்லு. அண்ணி, சேகர் எனக்கு சொல்லி தரதுக்காக தான் நிக்கிறா. நீ அவன் சொல்லி தந்துட்டு போட்டுமே. அப்படியே உனக்கு சொல்லி தானே தரணும், நான் சொல்லி தரேன். அவன் போட்டோம். இல்ல, நீ அந்த பக்கமா போய் நடுப்போ. அண்ணி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அண்ணி. சொல்லணுமா? இந்த உன் ஆத்தா தலையில 3 முடி தொங்கிட்டு இருக்கு பாரு, அத ஒரு கோலரி வச்சு புடுங்கு. எதுக்கு அண்ணி? புடுங்கின உடனே 3 மூலையில கொண்டு போய் நடு. இந்த வயலுக்கே திஷ்டி கழிச்ச மாதிரி இருக்கா. அவ்வளவுதான் உன் வேலை. அதோட போய் அந்த கிளைகள் கூட சேர்ந்து பியான பாரு. அண்ணி, நான் நாத்து நடுறேன் அண்ணி. ஆமா, அந்த கிளை மயங்கி விழுந்துச்சு, எந்தால பயணம் பண்ண? என்ன கிளவி அண்ணி? நான் கிளவினா நீ கிளவின்றியா? பேர் எப்ப உன்னை டாக்டர் நம்பி தானே அந்த பாட்டி உன்னை கூட்டிட்டு வந்துச்சு. என்கிட்ட எந்த கிளவின்னு கேட்க? அப்ப இவ்வளவு நேரம் இந்த வயலுக்குள்ள இல்ல, நீ கனவு உலகத்துல மேய்ந்துட்டு இருந்திருக்கா. இல்ல அண்ணி, நான் இத எப்படி நடணும்னு ரொம்ப நேரமா திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அண்ணி. திங்க் பண்ணி தின்னுடாத. பாட்டி சொல்லி தர மாதிரி ஒழுங்கா கவனிச்சிருக்கணும். இப்ப கேட்டா திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், தின்னுகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு கருவாடி, விளைஞ்ச பிறகு திங்கணும். அதுக்கு முன்னாடி பச்சையா இருக்குமே தின்னுடாத. போ, அங்க குடுமி நட்டுக்கிட்டு இருக்கா, தலையில போய் நடு. சே, இந்த கிழவி இந்த கருவாடு மீனெல்லாம் தண்ணியில தூக்கி எரிஞ்சிட்டு நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. இப்படி நட்டா நாத்து கீழே நிக்க போயிரும். மேல நிக்க வரணும்னா நல்லா நடுங்க. குழந்தை, நீனா எப்பவுமே கடை போடுவாள்ல, இன்னைக்கு எதுக்கு தோட்டத்துக்கு வேலைக்கு வந்திருக்கா? பாட்டி கூப்பிட்டாவ, சரி ஒரு ஹெல்ப் பண்ணி விட்டு போமேன்னு வந்தேன். அப்போ சம்பளம் வாங்க மாட்டியோ? வேண்டான அந்த சம்பளத்தை என்கிட்ட தந்துரு குழந்தை. அஸ்கு புஸ்கு அதெல்லாம் தர முடியாது. வேலையும் செய்வேன், சம்பளமா வாங்குவேன். அப்படின்னா இதுக்கு வேற என்ன ஹெல்ப்? எங்கள மாதிரி வேலைக்கு வந்திருக்கான்னு சொல்லு. பாட்டி வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கன்னு கவலைப்பட்டு இருந்தாவ, அதான் நான் வேலைக்கு வந்திருக்கேன். இது ஹெல்ப் தானே? ஹெல்ப் தான், இருந்தாலும் நாங்க செய்யற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லு. ஆமா, அப்படிதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நாமட்ட என்ன நாத்த தலைகளையா நட்டுக்கிட்டு இருக்கேன்? இல்ல குழந்தை, கடை போட்டு வியாபாரம் பண்ணுவியே, இந்த வேலைக்கு வந்திருக்கியே என்னன்னு கேட்டேன். சில மக்கா கூட தான் கடை வச்சிருக்காவ, அவி வரலையா? நானும் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். நானும் தான் மீன் வியாபாரம் பண்ணியே நான் வந்திருக்கேன். அந்த மாதிரி எல்லாரும் ஒரு உதவி செய்ய தான் வந்திருக்காவ சிலுப்பா. அப்போ நான் மட்டும் தான் வேலைக்காக வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு பண்ணுங்க, பாதி சம்பளத்தையாவது எனக்கு தந்துருங்கக்கா. சிலுப்பா, நாங்களும் வேலை செய்யறோம்ல, எப்படி தர முடியும்? நான் மீன் விக்கிற வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். குழந்தை பிள்ளை வியாபாரத்தை விட்டுட்டு வந்திருக்கா. செல்லம்மாவும் அப்படிதான் கடையை மூடி போட்டு வந்திருக்கா. எங்களுக்கு ஒரு வருமானம் வேணும்ல, எப்படி உனக்கு தர முடியும்? ரூபாயை நாங்க தான் எடுத்துக்கிடுவோம். ஒண்ணும் இல்லக்கா, எனக்கு உதவி செய்வீங்களான்னு பார்த்தேன். உதவினா வேற ஏதாவது கேளுங்க. இது சம்பள பணத்தை கேட்டா எப்படி தர முடியும்? சரி குழந்தை, தேவைப்பட்ட கேக்கு. பணமா தானே கேட்க கூடாது. என் மக சாமி கல்யாணத்துக்கு ஆளுக்கு ஒரு பவுன் மட்டும் தந்துருங்க. அதுலயும் குழந்தை, நீ பெரிய பணக்கார வீட்டுக்கு தானே போயிருக்கா, ஒரு 10 பவுன் தந்தா நல்லா இருக்கும். இங்கே நான் 10 பைசாவுக்கு வழி இல்லாம கிடக்கேன். 10 பவுன் தர, 10 பவுன் ஏதாவது முடிஞ்சதை கேளுங்க சில்பாக்கா. உதவினா ஏதாவது சின்னதா கேளுங்க செய்ய. சரி, உன் கடைக்கு வந்தா இலவசமா சாப்பாடு தருவியா?
பேசாம ஓனர் மாதிரி உஷார அந்த பக்கம் போய் நட்டுக்கணும். உங்ககிட்ட வந்து நட்டுக்கிட்டு வாயை குடுத்த பத்தியெல்லாம் என்னதான் சொல்லணும். ஓனர் என்ன ஓனர், நீங்க பாட்டுக்கு ஜாலியா ஹாயா நடந்துட்டு இருக்கிய. ஆமா, நான் ஜாலியா ஆயா நடந்துட்டு இருக்கேன் பார்த்தா. நான் பாட்டுக்கு வீட்ல நிம்மதியா இருப்பேன். என்னை உங்களை மேய்க்க கூட்டிட்டு வந்துட்டு ஒரே தலைவலியா இருக்கு. ஓனர் டென்ஷனா இருக்கோ, தலைவலிக்குதோ? ஆமா. சரி ஓனர், அப்படின்னா எல்லாருக்கும் சூடா ஒரு டீ சொல்லுங்க. நாங்க எல்லாரும் டீயை குடிச்சிட்டோம்னா உங்களுக்கு சரியாயிரும். ஆமா, நடுக்காட்டுக்குள்ள உனக்கு டீ கொண்டு வருவாவே, டிபன் கொண்டு வருவாவே. வாயை பழந்துட்டு வயலுக்கு நடுவுல படுத்துக்கிறேன். ஓனர் அப்ப டீ கிடைக்காதோ? இங்க பாருங்க, முட்டிக்கால் போட்டு 4-5 மடங்கி கிடந்து வேலை பார்த்துட்டு கிடக்கேன். ஒரு டீ கூட தரமாட்டீல ஓனர். டீயும் கிடையாது, பண்ணம் கிடையாது, டிபனும் கிடையாது. ஒழுங்கா வேலையை பாருங்க. ஐயோ பசிக்குது அப்படின்னா நான் போய் சாப்பிட போறேன். சுத்தம் இதுல வச்சிட்டு இன்னைக்கு நடவு நட்ட மாதிரி தான்.